அண்ட் சுவையான 1 பாட் மீல் மேக்கர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு மண் பாத்திரத்தில் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, மல்லி, சீரகம், சோம்பு, சின்ன சைஸ் பட்டை, 2 ஏலக்காய், 1 கிராம்பு, காரத்துக்கு 5 காய்ந்த வத்தல் நான் வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா பொரிஞ்சு ஃப்ளேவர் வர ஸ்டேஜில் 7-8 கேஷ்நட், 1 கையளவுக்கு கருவேப்பில், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 7-8 சின்ன வெங்காயத்தை இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூட அரை தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க, புளிப்பு அதிகமாக வைக்கக்கூடாது. இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா வதங்கினோன்னே தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வதக்கி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கம்ப்ளீட்டாக ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட் கருப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திங்கன்னா தான் குழம்பு நல்லா சுவையாக இருக்கும். இப்போ அதே மண் பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனோன்னா 1 கை அளவுக்கு கருவேப்பில் தாளிப்புக்கு ஆட் பண்ணிக்கலாம். வேறு எதுவுமே தாளிப்புக்கு தேவையில்லை. அது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் 1 கை அளவுக்கு மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். இது கூட ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணி அதை மிக்ஸி ஜாரில் இருக்கக்கூடிய மசாலாவும் வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்ல பச்சை வாசம்லாம் போய் கொதி வந்தோன்னே நம்மளோட சூப்பர் அண்ட் சுவையான குழம்பு ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.